ஜெம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் ராமகிருஷ்ணனின் பணிவான வணக்கங்கள். வருகிற 28/1/2025 சுக்கிர பயிற்சி, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். ஏன் திடீர்னு சுக்கிர பயிற்சியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, சுக்கிரன் உச்சஸ்தானத்தை நோக்கி போயிட்டு இருக்கார் அவர். ஸோ அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை அந்த மீனத்தில் இருக்கும் வரை அவர் அளிப்பார் என்பதை பற்றி நம்மிடையே விரிவாக உரையாட காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிடர் லக்ஷ்மணன் அவர்கள் நம்மிடையே அதை பற்றி விரிவாக கூறுவார். வணக்கம் ஐயா. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஏன் சுக்கிரன் ஜோதிடத்தில் சுக்கிரனோட பங்கு என்ன, சுக்கிரனோட தன்மைகள் என்ன, அவர் என்னென்ன எந்தெந்த ராசியில் இருக்கும்போது எப்படி அவர் செயல்படுவார் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட். சுக்கிரன் என்பவர் கலத்தர காரகன். ஆணாக இருந்த மனைவி, பெண்ணாக இருந்த கணவன். இந்த சப்ஜெக்டு தான் மெயினான விஷயங்கள். சரியா? சுக்கிரன் உச்சம் பெறாருன்னா அது ஒரு பெரிய விசேஷம். ஒரு சுக்கிரன் உச்சம் பெறாருன்னா எல்லா நாளிலும் சுபிட்சங்கள் நல்லா இருக்குன்றது தான் அதனுடைய பொருள். ஆனால் அந்த சுக்கிரனோட தற்காலம் எந்த கிரகம் சேர்ந்து இருக்கிறார் என்பது தான் அந்த இடத்துல நாம் உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால, சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ராகு சுக்கிரன் சேர்றது ஒரு என்னன்னா ஒரு இர்ரெகுலர் ஒபீடியன் அப்படின்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டு என்பது தான். அதாவது இர்ரெகுலர் ஒபீடியன்னா நம்ம தவறான விஷயங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது நேர் எதிர்மறையான விஷயங்களாக நடக்கும்ன்றதும் ஒரு சப்ஜெக்டு. டீனேஜில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். காமத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் தான் சொல்கிறாங்க, அது சரியா? இல்லை, பொதுவாக கலத்திர காரகன்னாவே அந்த இடத்துல காமம்ன்றது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் அது ஒரு ஜாதகத்தில் வச்சு அதிகாமமா அல்லது மீடியமாக இருக்காரான்றது ஜாதகத்தை வச்சு தான் நாம் கணிக்கணும். அது பொது விஷயங்கள். மற்றபடி அப்புறமா லௌகிகங்கள், இந்த வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததான் சுக்கிரன் சொல்றாங்க. வாகன வசதி, எல்லா விஷயங்களுக்குமே சுக்கிர பகவான் வாகன விருத்தி, சுகமான விஷயங்கள், வீடு, அழகான வீடு, ஆடம்பர வாழ்க்கை, அதாவது சினிமா துறையில் கலைத்துறையில் சம்பந்தப்படுற விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான் சம்பந்தப்படுவார். நன்றாக இருந்தால் தான் ஆமாம், சுக்கிரன் சம்பந்தப்படுவார். அது அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் யாரை பார்க்குறாரு, அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு எப்படி இருக்காருன்றத அதை நாம அனலைஸ் பண்ணி சொல்லணும். சரி. இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த சுக்கிர பயிற்சி மீன ராசியில் இருக்கிறதுனால 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத கேள்வியை நீங்கள் எங்கிட்ட முதல் வச்சிருக்கிறீங்க. அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்க. மேஷத்துலேருந்து எப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனோட மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு. மேஷ ராசி நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்காரு, நல்லது அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய நன்மை இல்லை. காரணம் என்னென்னா, மேஷத்துக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, உச்சம் பெறதுனால மனைவியோட சிறு சிறு சங்கடங்கள், பிரச்சனைகள், அல்லது நாம் வியாபாரத்துறையில் 7ஆம் இடம் என்பது எல்லாருக்குமே வாழ்க்கையில் நடைமுறை விஷயங்களாம் நடக்கும் சொல்லுவாங்க. ஆகையினால எல்லா விஷயங்களுமே ஜாக்கிரதையாக மேஷராசிகள் செயல்பட வேண்டியது முக்கியம். குடும்பத்தில், ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அங்கேயும் நாம் வார்த்தைகளை குடும்பத்திலையும் நிதானமாக பேச கற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா பாகிஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல விரயத்தில் போகிறதுனால இந்த மேஷராசிக்காரெல்லாம் முன்கோபக்காரர்கள். ஆகையினால மற்றவர்கிட்ட வரக்கூடிய நன்மைகளை இழந்துருவாங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த அவங்கள கெடுத்துப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் நம்ம அப்படி கெடுத்துக்குவாங்க சொல்ல முடியாது. அதாவது 2ஆம் இடம் பாகிஸ்தானம், பணம், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை
அவங்க தனக்கு வரக்கூடிய நன்மைகளை தானாகவே இழந்துடுறாங்கன்றதை முக்கியமாக உணர்ந்து சரியாக செயல்பட்ட அவங்களுக்கு வெற்றி அடையலாம். இப்போ 2ஆம் இடம் படிப்பு சொல்றாங்க. படிப்புக்காரன் வந்து உச்சமான அது எப்படி இல்லை, இருக்கு? படிப்பு அது வந்து பொதுவாக படிப்பும் பாதிக்கப்படும். 12ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால ஆ, எஜுகேஷன் பாதிக்கப்படும். இது வந்து ஒரு 1 மந்த் பிளானட்ன்றதுனால அது ஒரு ஆமா. பெரிய விஷயமா நாம எடுத்துக்க வேண்டியது இல்லைன்றது. வேற ஏதாவது சொல்ல விரும்புங்களா மேஷராசிக்காரங்களுக்கு? இல்லை, மேஷராசிக்காரங்களுக்கு என்னன்னா ராகுவோட சுக்கிரன் சேரதுனால இந்த பெயர்ச்சி என்பது சுக்கிர பெயர்ச்சி என்பது மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் நெருக்கடியான காலம். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நல்லது. ஆமாம். ரெண்டு காலில் அடிபடலாம், அல்லது வந்து காலில் வந்து ஏதாவது கண்டிப்பாக காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது பாதத்தில் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலில் அடிபடுறதுன்றது ஒரு விஷயம் என்னென்னா, நாம் நடக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு தவறுகளாக இருக்கும். நாம் எதிர்நோக்கி போகக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜாக்கிரதையாக முன்னெடுத்து கால் வைக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள்ன்றது தான் பொருள். இப்போ மேஷராசிக்காரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்காரு. அதை சுக்கிர பகவான் இப்போ உச்சமாக பார்க்குறாரு. இப்போ வந்து அதனால ஏதாவது இல்லை, அவங்களுக்கு அந்த கேத்து சுக்கிரன் பார்க்கறதுனால இது ஒரு பெரிய தவறு. 6ல் பாவிகள் மறைஞ்சிருக்குது நல்லது தான். அதுவும் கன்னி வீட்டில் இருக்குது நல்லது தான், ஒன்றும் தவறு இல்லை. தவறு இல்லை. ஆனால் மேஷராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி அவ்வளோ பெரிய நன்மை இல்லை இருக்காது. என்றதை புரிஞ்சுக்கினேன். சரி, அவங்க உஷாராக ஜாக்கிரதையாக நடக்கிறது நல்லது. சரி. அதுக்கு அவங்க ஏதாவது செய்யணுமா? பொதுவாக வந்து இந்த சுக்கிர பயிற்சி என்பது வந்து ஸ்ரீரங்கநாதரை எப்போ தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு வந்து எல்லா விடிவு காலம் பிறக்குன்றது. சுக்கிரனுக்கு அதிபதியே திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தான் சுக்கிரஸ்தலம். இல்லை, அது இல்லாமல் நான் இப்போ சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன். செங்கல்பட்டுக்கிட்ட படாளம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அங்கே இன்னும் அரசன் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே போனீங்கன்னா வரதராஜ பெருமாள் சுந்தர மகாலட்சுமின்னு அது வந்து 6500 வருஷத்துக்கு முன்னாடி அமைஞ்ச கோயில் அது. அங்கே வந்து சுக்கிர பகவானே வந்து அங்கே வந்து வழிபட்ட ஸ்தலம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கிற தாயாருக்கு பார்த்தீங்கன்னா காலில் வலது காலில் வந்து 6 விரல் இருக்கு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இதை பற்றி உங்களோட? இல்லை, பொதுவாக வந்து சுக்கிர பகவான் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணாவே சுக்கிரனுடைய வினைகள்லாம் தீருன்றது தான் விதி. அதனால் அந்த கோயிலுக்கும் போய் வரலாம். எல்லாத்தை விட மெயினான கோயில் எதுனா திருச்சி ஸ்ரீரங்கநாதர் தான் என்னை பொறுத்தளவுக்கு நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. சரிங்க. இப்போ நம்ம அடுத்து ரிஷபராசி பார்க்கலாமா? நீங்கள் சொல்ல ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து சுக்கிர பெயர்ச்சி என்பது ஒரு பெரிய யோகமான ஒரு பெயர்ச்சி. காரணம் என்னென்னா, இந்த சுக்கிரன் ராசி அதிபதி 6ஆம் அதிபதி 11ல் உச்சம் பெறதுனால இவங்களுக்கு வந்து அதாவது சுக்கிர பகவான் சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால 9க்கு 10 கூடியவன் நட்சத்திரத்தில் போகிறதுனால 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபஸ்தானங்கள், பெரியவர்களுடைய அனுகிரகங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நல்ல விதமாக. அதனால இந்த சுக்கிர பயிற்சி என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான காலம். அதை இவங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும், தவறு இல்லை. இல்லை, இப்போ அவரே வந்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த 6ஆம் இடத்தோட தன்மை 6ஆம் இடத்து அதிபதினா நம்ம 6ஆம் இடம் நோய்ன்றதை மட்டும் பேசக்கூடாது, கூட தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறதுனால அவர் சனி நட்சத்திரம் 9க்கும் 10 கூடிய நட்சத்திரம் அங்கே பயணிக்கிறதுனால இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது அது நன்மையை அவங்களுக்கு செய்ய தைரியமாக செயல்படுவாங்க எதுலேயுமே. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து இல்லை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது ஆமாம், இந்த சுக்கிரன் பூர்வ புண்ணிய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து இந்த லாட்டரி சம்பந்தமா இல்லைன்னா 5ஆம் இடம் என்பது வந்து குழந்தை பாக்கியம். ஆமாம், அதை வந்து நாம் பேசுகிறோம்னா அது தொலைக்காட்சியில் பேசும்போது அது வேற. குழந்தை பாக்கியம் என்றது நம்ம பேசணும். பூர்வ புண்ணிய பேசுவாங்க. ஒரு ஆண் மகனுடைய வீரியத்தன்மையும் 5ஆம் இடம் சொல்லு என்பது தான் விதி. விந்து அணுக்களை பற்றி பேசலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 5ஆம் வீட்டை உச்சம் பெற்று பார்க்கறதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு, அல்லது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
இப்போ பிள்ளைகள் சம்பந்தமான ஏதாவது அவங்கள இப்போ வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க. பூர்வ புண்ணிய சார்ந்த சுக்கிரம் பார்த்தாவே உங்களுக்கு ம்ஹும். அது வந்து ரொம்ப நல்லது. அவருடைய பார்வையை வந்து கன்னி வீடு அவருக்கு நட்பு வீடு, அதனால் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாக எல்லாமே சுபிட்சம் இருக்கு விதி. ஆக மொத்தம் நீங்க ரிஷபராசிகளுக்கு இது ஒரு ஒரு நல்ல வரப்பிரசாதமான நேரம். காலம். ஆமா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிரச்சனைகள் தொழில் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். திருமணம் ஆகணும்னு நினைச்சா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எல்லா நன்மைகளும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க போறாங்க. 6ஆம் அதிபதியா சுக்கிரன் இருந்தாலும் அவர் நன்மையை செய்வார். இப்ப நம்ம அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னு பொதுவா மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி என்பது சுக்கிரன் உச்சப்பெயர் என்பது ஒரு ஒரு யோகமான ஒரு விஷயம். ஏன்னா எப்படி சொல்றீங்க? புதனுக்கு வந்து சுக்கிரன் மிக நெருங்கிய நண்பர். ரெண்டாவது வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கிர பயிற்சி மிக மிக யோகமான காலம். அது காரணம் என்னன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால இவங்களுக்கு தொழில் முறையில் முன்னேற்றங்கள். ரெண்டாவது அந்த சுக்கிர பகவான் சனி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும் போது அந்த மிதுன ராசிக்கு 9க்கும் 10 கூட சனீஸ்வர பகவான் ஆன்றதுனால அங்கே சுக்கிரன் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியன்றதுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தகப்பனார் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்த்து வைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனடியாக திருமணம் நடத்தி வைக்கும். எல்லா விஷயங்களும் இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். கூட ராகு பகவான சுக்கிரனோட இருக்கிறதுனால 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது என்ற ஒரு சப்ஜெக்ட் நாம் பார்க்கறதுனால, சுபரோட ஒரு பாவி இருக்கிறதுனால அங்கு சுக்கிரன் அசுரகுரு, இவர் வந்து ராகுவும் ஒரு அசுரர் இல்லையா, அதனால 10ஆம் இடத்துல ஒரு பாவி அவரோட சம்பந்தப்படுறதுனால மிக அற்புதமான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான காலம். அவரே வந்து 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் கூட இல்ல, அது சுகஸ்தானம் என்றது 12ஆம் இடன்றதை விட அது பெட் கம்ஃபர்டபுள் படுக்கை அறை சுகம் என்றது பேசும்போது, அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைப்பார். ஏன்னா அவர் வந்து 5ஆம் அதிபதி தான் இம்பார்ட்டன்ட். 12ஆம் அதிபதி இருந்தாலும் அவர் 12ஆம் வீட்டை பார்த்தா தான் பிரச்சனை. அவர் பார்க்கலையா, 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதனால் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால சுக்கிரன் எல்லா விதத்திலும் நன்மை தான் செய்வார். இப்போ ஏற்கனவே வேலை இருக்கவங்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா அந்த நேரத்தில்? வேலை இதை இப்போ இருக்க வேலை மாற்றங்கள்லாம் மிகவும் முன்னேற்றமான வேலைகள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால நடக்கும். ஓ, சரிங்க. வேற ஏதாவது சொல்ல வருவீங்களா மிதுன ராசிக்காரர்களுக்கு? இல்லை, ஜென்ரலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா திடீர் யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது கருத்து. ஆமா, இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் எதிர்பாரா நன்மைகள், திடீர் யோகம் என்றது நடக்கும். சரிங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும்ன்றது. பொதுவாக கடகராசி அப்படின்னும்போது கடகராசிக்கு சுக்கிரன் 11ஆம் அதிபதி பாதகாதிபதி வேலையும் செய்வார். ஆமாம், என்றது ஒரு விதி இருக்கு. அந்த கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்றதுனால அது பெரிய நன்மைகள் செய்யும் என்றது எல்லோராலும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் அந்த 9ஆம் அந்த பாதகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனி நட்சத்திரத்திலேயோ பயணிக்கிறதுனாலையும் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறதுனாலையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். ஏன் அப்படி சொல்றீங்க? சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய காலங்கள். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஜாக்கிரதையாக இந்த சுக்கிர பயிற்சியில் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத நன்மைகள் ஏற்படாது. தயாரிப்பாளர்களுக்கு சொல்றீங்க? தயாரிப்பாளர்கள், சினிமா நடிகர்களும் சரி, சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா சுக்கிரன் தானே சினிமா துறைக்கு அதிபதி. அதனால அவர் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அந்த மனோநிலைமை பாதிக்கப்படும். அதனால சந்திரனுடைய இதுன்றதுனால
அதனால இந்த சுக்கிர பயிற்சி என்பது நம்பி நம்பி ஒரு வேலை செய்யும் போது அது அவங்களுக்கு நன்மை பயக்காது என்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சினிமா தொழிலுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னுடைய தீர்க்கமான கருத்து. வேற இன்னொன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு அடிவயிறு பிரச்சனை, அதாவது வந்து வரக்கூடிய நோய் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, வயிற்று வலி பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வந்து சிறந்த டாக்டர் அன்னைக்கு உடனே அதை ஆண் பெண் 2 பேருக்குமே இல்லை 2 பேருக்கும் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண் பெண் இருவருக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த சனீஸ்வர பகவான் 7க்கு 8 கூடிய நட்சத்திர பாக்கியசாலை பார்க்கறதுனால அது வந்து அந்த நிலைமையை கொடுப்பார். நாமும் சிறந்த டாக்டர் அணுகி உடனடியாக அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. அழகு என்ற ஒரு விஷயங்களை போகும்போது அதை அந்த அழகு சாதனங்களை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த இடத்துல பயன்படுத்தணும். அதுவே அவங்களுக்கு மைனஸாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றது இந்த இடத்துல. வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? இல்லை, பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு நன்மை இல்லை என்றதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சுக்கிரன் மீனத்துல இருக்க வரைக்கும் ஆமா பாக்கியஸ்தானம் பேசுவாங்க, ஆனா அது நன்மை இல்லை என்றது புரிஞ்சுக்கணும். சரிங்கய்யா, என்றதுதான் என்னுடைய கருத்து. சரி, அடுத்தது நம்ம வந்து சிம்ம ராசியை பற்றி. பொதுவாக சிம்மராசி இருக்கிறவங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க என்ற ஒரு விஷயங்கள், தான் என்ற ஆணவம் ஆதிக்கம், ஆமாம், அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன், தொழில்காரகன் சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெறதுனால தொழில் ரீதியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை செஞ்சுருக்காருன்னா அந்த வேலை வேணாம், எனக்கு வேறு வேலை போகிறான்னு தேடலான்ட்டு போனாருன்னா அடுத்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உணர்ந்து மேல் அதிகாரிகளோட அனுசரணையாக போகிறது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்லது. காரணம் என்னன்னா, அந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு 6க்கு 7 கூட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால, சனி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால, சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் பகைன்றதுனால, இந்த சுக்கிரன் உச்சம் 8ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால, தொழில் காரகன் உச்சம் பெறதுனால இவங்களுக்கு தொழில் பாதிப்புகள் உண்டு என்றதை நீங்கள் தீர்க்கமாக நினைக்கணும், செயல்படணும். அப்படி தொழில் ரீதியில் நீங்கள் ஏதாவது ஆணவம் அகம்பாவோடு நடந்துக்கிட்டீங்கன்னா அதோட தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், பொதுவாக வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது வீண் பிரச்சனைகளை அவங்கள சிக்க வைக்கும். ராகுவோடு அங்கே இருக்கிறதுனால, அதாவது வந்து இப்போது ஒரு அதிகாரி இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தான்னா அதை தவிர்ப்பது நல்லது அதிகாரிகள். 2வது ராகு வந்து சுக்கிரனோடு இருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு லாப நோக்கத்தோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த லாபம் கிடைக்காது, நஷ்டம் ஏற்படும். அது ஜாக்கிரதை. அவங்க எதிர்பார்த்த கண்டிப்பாக கிடைக்காது. வேற ஏதாவது வழக்கு வியாஜங்கள் அது மாதிரி. 2வது வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உடனே டாக்டர் பார்க்கணும், அணுகி டாக்டர் பார்க்கணும். ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது உடனே டாக்டர் பார்த்தா அது சரியாயிடும்ன்றது விதி. கூட ராகு இருக்கிறதுனால இந்த சுக்கிர பெயர்ச்சி வரலுமே அவங்களுக்கு சில சங்கடங்கள் வரவே செய்யும். சரி, இப்போ அவரே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி வேற அவர் இல்லையா? கர்மஸ்தானம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால உத்தியோக ரீதியாக ஏதாவது. அதுதான், உத்தியோகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? உத்தியோகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில அதிகாரிகள் வந்து மற்றவங்களால இவங்க துன்புறுத்தப்படுவார்கள், அதிகாரிகள் துன்புறுத்தப்படுவார்கள். ஜாக்கிரதையாக நான் மறைமுகமாக சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ எதிர்பார்ப்புகள், ஒரு அதிகாரி யார்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதிகாரிகள் எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, அது பியூன்லேருந்து ஹை லெவல் அதிகாரி அரசாங்க, ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. என்றது ஒரு 2 கலைத்துறையிலையும் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அரசியல்வாதிகளும் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளும், ஏன்னா சனி வந்து எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டவர், சுக்கிரன் வந்து அவர் அசுரகுரு இல்லையா? அதனால அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு
கூட ராகு இருக்கிறதுனால ஒரு சிக்கலான சிக்கலான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதை வந்து காலகட்டம். எப்படி தவிர்ப்பது என்பது முன் யோசனை நடப்பது நல்லது. அவங்க பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் இல்லையா? இல்லை அது பேசும்போது கேர்ஃபுல்லான்றல சிக்கல்களை மாட்டி வைப்பார். ஓ கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்குது, அது தவிர்க்க முடியாது. அது அவருடைய ஜாதகமும் அவருடைய நடவடிக்கையும் வச்சு தான் நாம் பேச முடியும். ஓகே. அப்போ அரசியல்வாதிகளுக்கு சிக்கலமான காலம், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய காலம், ஓ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. உயர் அதிகாரிகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுறது நல்லது. ஓகே. எந்த விதமான எதிர்பார்ப்புகள் நன்மைகள் எதிர்பார்க்காம தன்னுடைய பணியை மட்டும் செஞ்சாங்கன்னா பேரும் புகழ் அடையலாம், கௌரவம் அடையலாம். இல்லைன்னா பிரச்சனைகளை இப்போ சந்திப்போம். குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் அது மாதிரி ஏற்படுமா? பொதுவாக 8ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால வீண் விரயங்கள், பண பிரச்சனைகள், எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவாகும் அன்றது ஒரு சப்ஜெக்ட். அவர் வந்து தன்னுடைய கன்னி வீட்டை பார்க்கறதுனால அந்த நட்பு நட்பு ஆமாம் நட்பு வீடை பார்க்கறதுனால அது பெரிய நன்மை இல்லை, தீமை இல்லை. ஆமாம், அது ஒரு பெரிய பார்வை வந்து சுகம் கொடுக்கன்றது சொல்ல முடியாது. மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு இந்த பெயர்ச்சி இக்கட்டான நன்மை இல்லை என்பது புரிஞ்சுக்க காலகட்டம். கண்டிப்பா யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ சரிங்கய்யா. ஓ அது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மர்மஸ்தானம் அந்த பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி எப்படி? பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் மிகவும் பாக்கியா 2க்கும் 9 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலம். ஓ ஆமாம், பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும். ஓ ஒன்று. ரெண்டாவது, காதல் திருமணம் நடக்க தடைப்பட்டாலும் அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மிக விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வகையில் வரக்கூடிய பிரச்சனைகளோட தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு முரண்பட்ட விஷயங்கள் தந்தை வகையில் இருந்தால் கூட அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது தீருமா? இல்லை, அது அந்த நீண்ட நாள் பிரச்சனைகள். ஏன்னா 9ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா? 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம் பெறதுனாலையும் அங்கு சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், குரு நட்சத்திரம் அங்கே சுக்கிரன் இயங்குறதுனாலையும் அங்கே வந்து ராசிக்கு 4க்கும் 7 கூடையவன், ராசிக்கு 2க்கும் 9 கூடையவன், ராசிக்கும் 10 கூடையவன், இந்த விஷயங்களை போகிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்குலாம் வந்து பெரிய யோகமான காலம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான் இல்லையா? அவர் வந்து உச்சமானதுனால பண வரவுகள் ஏதாவது 2ஆம் பண வரவுகள்லாம் எதிர்பாரா வருமானங்கள் வரும். அதனால் இதில் வந்து இந்த சுக்கிரன் என்பவர் எப்படின்னா பண வருமானங்கள் கிடைக்கும், எதிர்பாரா நன்மைகள் கிடைக்கும், வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வேலையை அமர்த்தி கொடுப்பார். திருமணம் நடக்காத தடைப்பட்டு இருந்தாலும் திருமணம் நடக்கும். காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இளைஞர்கள் வந்து இந்த டீனேஜ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த காதல் வயப்படாமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த காதல் வயப்படப்பட்டு இந்த காலகட்டம் நல்லா இருக்கலாம், ஆனால் பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த அவர்களுடைய ஜாதக பிரகாரம் வந்து பிரச்சனை சந்திக்கலாம். அதனால் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுன்றதுனால டீனேஜ் இருக்கவங்கலாம் வந்து அந்த வழியில் போகக்கூடாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது ஒரு சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் சுக்கிர பயிற்சி. சரிங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் என்பது வந்து குடும்பம் குதூகூலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி எடுக்கக்கூடியது. சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே சுபிட்சங்கள் நல்லா இருக்கும், காதல் அங்கே வந்து அழகு எல்லாமே அங்கே இருக்குது இல்லையா? அதுவும் கன்னியா ராசிக்காரங்களும் சொல்ல வேண்டியதே கிடையாது. சுக்கிரன் வந்து ரொம்ப நண்பர், ரொம்ப ஜாலியாக உங்களை வந்து பண்ணி வைப்பார். ரொம்ப ஷோக்கான ஒரு காலம். மிதுனத்தை விட சுக்கிரனுக்கு மிக மிக நல்ல காலம். மிதுனத்தோட கன்னிராசிக்காரங்க கேட்டுக்கோங்க. என்ன உங்களுக்கு இந்த காலகட்டம் சுக்கிரனுடைய பயிற்சி காலகட்டம் வந்து அமோகமாக இருக்க போகுதுன்னு ஜோதிடர் லக்ஷ்மணன் அவர்கள் உங்களுக்கு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம துலா ராசி பார்க்கலாம்.
சரி. துளாராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி துலா ராசிக்காரங்க இப்போ துலா ராசி அதிபதி அவரே அஷ்டமாதிபதி கூட, அதாவது துலா ராசிக்கு ரிஷபராசி அஷ்டமாதிபதி அப்படின்னும் போது அந்த துலா ராசிக்கு உடைய அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று மறைகிறதுனால எதிரிகளால் தொல்லை, நண்பர்களால் பிரச்சனை, அதாவது வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது மிகவும் தவிர்க்கணும். ஓஹோ வாக்குறுதி, யாருக்காவது வாக்குறுதி நான் அது செய்கிறேன்னு சொல்கிறது மிகவும் இது மோசமான காலம். ஜாமீனில் போய் நின்று அல்லது யாருக்காவது வந்து வாக்குறுதி கொடுக்குறதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. நான் நண்பன் தான் சொல்லிட்டு ஏதாவது போய் யாருக்காவது போய் நேல் பண்ண போன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஜாமீன் அது வந்து நீங்களே அது வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடிய. ஆமாம். இரண்டாவது வந்து துலா ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் அவரே ராசி அதிபதியும் அவரே 6ல் போய் மறைஞ்சாலும் அவர் சனி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சனீஸ்வரர் சுக்கிர பகவான் சுக்கிரனுக்கு வந்து சனீஸ்வரன் வேதகன் ஆகினால அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறதுனால துலா ராசிக்கு 4க்கும் 5 கூடையவன் என்றதுனால தன்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானமே பாதிக்க இவரே ஜாதகரே பாதிப்பு ஏற்படுத்திக்குவார். சொத்து விஷயங்கள், தாய் மூலயமாக, அதாவது தாயை பகைச்சிக்கிறது, தாய் அவமானப்படுத்துவது, இதெல்லாம் வந்து நடக்கூடிய காலங்கள் இருக்கு. நிலை சொத்துக்கள் பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் இல்லையா, அந்த சனீஸ்வர பகவான் 4க்கு 5 கூடையவன். 2வது 5ஆம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒரு குடும்பத்தில் ஒரு பற்றுதல் இல்லாத நிலையும் ஏற்படுத்துவார் என்றது அந்த இடத்துல நம்ம கவனிக்கத்தக்கது. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் அதிபதி, அவரே ரிஷபராசிக்கும் அவர் தான் அதிபதி இல்லையா. அதாவது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது நீரிழிவு நோய், அதாவது சக்கரை வியாதி சொல்றாங்களே, அது மாதிரி எதாவது வரத்துக்கு வாய்ப்பு. இது வந்து 8ஆம் இடத்துல 6ல் அமர்றதுனால நோய் வந்தால் இவங்களுக்கு நோய் தீரும். ஆனால் இதில் என்னன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல வந்து சனி சாரத்திலையும் புதன் சாரத்திலையும் அவர் பயணிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சனி சாரத்தில் பயணிக்கும் போது தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால 4க்கு 5. ஆமாம், 4க்கு 5 தற்கால சனீஸ்வர பகவான் சுக்கிரனுக்கு 12 நிற்கிறாரு, கும்பத்தில் இருக்காரு. அவர் வீட்டுக்கு அவரே 12ஆம் இடமா 4ஆம் இடம் மாறுறாரு. அதனால தான் நிலை சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத யாருக்காவது ஜாமீன் கைத்து போகிறது, தேவையில்லாத விற்கிறது, ஒரு நிலை சொத்துக்களை யாரோ கேட்குறான்னு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்றது இந்த மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லைன்னு. ஆமாம், இந்த ஜெம் டிவி நேயர்களுக்காக இந்த ஜோதிடர் தெரியப்படுத்துகிறார். சரிங்கய்யா, நன்றியா. அடுத்தது வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7, 12க்கு அதிபதி அவர் இல்லையா. அவரோட வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார் விருச்சிக ராசிக்கு. ஸோ இதனால் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன பாதகங்கள் எல்லாம் அப்படியே அதை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வந்து இவங்க வந்து ஆன்மீக சிந்தனை, அதாவது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து கடவுளை நேசிக்கிறத விட சித்தர்களை தான் அதிகம் நேசிப்பாங்கன்றது பொதுவான ஒரு விஷயங்கள், கருத்து. ஆமாம், ஏன்னா காலபுருஷன் 8ஆம் இடம் ராசி, அந்த ராசி நீச்சம் பெறதுனால நம்ம கடவுள்ன்றதை விட அவங்க சித்தர்கள் வழிபாடு தான் இவங்களுக்கு வந்து கை கொடுக்குன்றது முதல்ல இந்த ஜெம் டிவி சார்பாக நான் நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சித்தர்களை வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள், சிறப்புகள் நடக்கும், துன்பங்கள் குறையும்ன்றது ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கங்க. சரி, விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 7ஆம் அதிபதி என்ற யாரு, கலத்திர காரகன். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். இந்த 7ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால இந்த ஜாதகருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமை, வாழ்க்கையில் உயர்வான நிலையை கொண்டு சேர்ப்பார். அதாவது செல்வ வளம் மிக்க மனைவி அமைவாள் இந்த சுக்கிர பயிற்சி. அதை இவங்க 2வது சுக்கிரன் வந்து 12ஆம் அதிபதி, அவர் வந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால
லாப நோக்கத்தோட வரக்கூடிய இந்த இதெல்லாம் திருமணம் தடையருக்குள்ள திருமணம் நடைபெறும். ஓ அப்படி திருமணம் நடந்தால் பெண் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆஹா. அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் கணவனும் நல்ல கணவன் அமைவான் இந்த காலகட்டங்கள் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓ ஆமாம். இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க சித்தர்களை வழிபட்டு இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து சினிமா துறையில் ஈடுபட்டாங்கன்னா பெரிய முன்னேற்றங்கள் அவங்க அடையலாம். அடையலாம். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்களில் சித்தர்களை போய் வணங்கி அந்த இதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜெம் டிவி சார்பாக சொல்லக்கூடியன்னா கரூர் பக்கத்தில் நெரூர் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திரரை இவங்க வந்து தியானம் பண்ணி இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க ஈடுபட்டாங்கன்னா பெரிய முன்னேற்றங்கள் காணலாம். எல்லா விஷயத்திலும் நன்மை ஏற்படக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு இத்தனை காலம் தோண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றது. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஐயா, அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை போறதுனால இவங்களுக்கு ஏதாவது காதல் வயல் வசப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, சுக்கிரன் என்பவனே காதல் வயப்படக்கூடியவனே. இதில் ராகுவோடு சம்பந்தப்படுறதுனால தான் இந்த காதல் வாழக்கூடியது பிரச்சனைகளாக இருக்கிறது. பொதுவாக வந்து ஜாதி அது மாதிரி. ஆமாம், இந்த சுக்கிரன் ராகு அப்படின்னா ராகு நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம ஜாதியை பற்றி பேசக்கூடாது. இருந்தால் நம்முடைய நூல்கள் என்ன சொல்லப்படுறாருன்னா கேது வந்து கிறிஸ்டியனுக்கும் ராகு வந்து முஸ்லீமுக்கும் சம்மந்தப்படுறதுனால இந்த சுக்கிரன் ராகு சம்மந்தப்படுறதுனால நிறைய அதை காதல் வயப்படக்கூடிய சொல்கிறேன் இல்லையா, முரண்பட்ட விஷயங்களை கையாளதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பிரச்சனை வராது. அது இருந்தாலும் அது மற்றவங்க அதை இந்த காலகட்டம் ஏற்றுவாங்க. ஆனால் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றது தான் அதை நாம் வந்து பார்த்து சொல்லணும். பொதுவாக வந்து சுக்கிரன் ராகு சம்மந்தப்படுறது நல்லது இல்லை. உச்சம் பெற்று சுக்கிரன் ராகு சம்மந்தப்படுறது அவ்வளோ நல்லது இல்லை. காலபுருஷனை 12ஆம் இடம். ஆனால் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு, தவறு இல்லை. ஒரு நன்மைகள் இருக்கு, நன்மைகள் நிறைய இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரனோட இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய நன்மையான காலகட்டம் அவங்களுக்கு. நன்றி ஐயா. இப்போ நம்ம அடுத்தது வந்து தனுசு ராசிக்கு போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இந்த சுக்கிரனோட பயிற்சி வந்து அவங்களுக்கு நன்மையா தீமையான்றது? சரி. தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னன்னா 6க்கும் 11 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் உட்காந்து கேந்திர தோஷம் தர்றார். அவர் வந்து கேந்திர ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையே பார்ப்பார். அப்படி பார்க்கறதுனால என்னன்னா இந்த சுக்கிர பயிற்சி என்பது இவங்களுக்கு பெரிய நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லைனாலும் தீமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் குருவினுடைய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் இல்லையா, அவர் வந்து அவருடைய வீட்டிலேயே அவருக்கு உச்சம் கொடுக்கறதுனால சுக்கிரனில் ஏற்படக்கூடிய நன்மைகளை தனுசு ராசிக்காரர்கள் ஏற்க மறுப்பார்கள். சரிங்க. ஆனால் அவரால் வரக்கூடிய தீமைகளையும் அதை ஏற்று தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதின்றதுனால நிலை சொத்துக்களை யாருக்காவது வந்து நண்பர்களுக்கு அதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டு. யாராவது கேட்பாங்க, நண்பர்கள் ஏதாவது ஹெல்த் ஒருத்தருக்கு பழகக்கூடிய நண்பர்களுக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி கட்டங்கள்லாம் இப்போ சொல்லும்போது இவர்கள் முன்னிருந்து போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அது உதவி செய்கிறது நன்மை தான். ஆனாலும் தனி மனிதனுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக்கிறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருயா, என்ன படிப்பு எஜுகேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோக ரீதியாக ஏதாவது அயல் நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் இருக்காயா? சுக்கிரன் வந்து இப்போ வாட்டர் சைனட்டில் இருக்கிறதுனால அது வந்து வாட்டர் சைனட் இருந்தால் கூட அந்த சுக்கிர பகவான் அதாவது வந்து 6க்கும் 11 கூடன்றதுனால
தற்காலம் அது வந்து தற்காலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சொல்லலாம். பட் அவருடைய ஜாதகம் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம. ஏன்னா சுக்கிரன் இப்போ வாட்டர் சனி நிற்கிறாரு, அது பரிணாமத்தில் நிற்கிறாரு, அது ராகு நிற்கிறாரு, ஆமா. வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் ஆமா, உண்டு, நம்ம நம்ம பேசலாம். ஒரு பொது பலன் தான் அது பேசிட்டு பொது பலன் சொல்லும்போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஜாதகங்களை நாம நிர்ணயம் பண்ணி வெளிநாடு போவாரன்றதை சொல்லணும். அப்போ இன்னொரு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இப்போ சுக்கிரன் வீட்டில் குரு இருக்காரு, குரு வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்குங்க? இப்போ வந்து குரு வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. அப்படி இந்த குரு பகவான் என்ன பண்ணாருன்னா 6ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து தன்னுடைய 9ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. பெரிய இழப்புகள் இருந்தால் கூட அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த குரு பகவான் கொடுக்குறார். எதிர்பாரா இழப்புகள் உண்டு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது எதிர்பாரா இழப்புகள், அதாவது சொத்துக்களோ அல்லது பணம் விஷயங்களோ, மற்றவங்க நண்பர்களுக்கு உதவி பண்ணுறது, அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அவர் 11ஆம் அதிபதியும் கூட. அதனால் அது நண்பர்களுக்கும் உதவி பண்ணக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய காலங்களில் அவர் சனி நட்சத்திரத்தில் அங்கே பயணிக்கிறதுனால சனீஸ்வர பகவான் சுக்கிரனுக்கு 12ல் இருந்து சனீஸ்வரனுக்கு 1ஆம் இடம் வச்சு பார்க்கும்போது 12ஆம் இடம் மகரம் 12ஆம் இடமாக மாறதுனால தனுசு ராசிக்கு அது 2ஆம் இடம்ன்றதுனால பண விரயங்கள் நிறைய இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தாய்க்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு தாய் உடல்நிலை பாதிக்கும்ன்றது நம்ம இருக்கும். இப்போ அந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்புகள் அது மாதிரி ஒன்றும்? ஆமாம், கண் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து ஆமாம், அது இடது கண் பாதிக்கும். எப்படி சொல்கிறீங்க? பொதுவாக வந்து 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 10ஆம் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால, கூட ராகு இருக்கிறதுனால, கேந்திராதிபதி தோஷம் கொடுக்கறதுனால, சனி நட்சத்திரத்தில் அங்கே சுக்கிரன் பயணிக்கிறதுனால அந்த ஈனம் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது வந்து தீரக்கூடிய பிரச்சனையை தற்காலம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அது பெரிய பாதிப்பு. எல்லாருக்குமே பொதுவாக வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது கண் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வயிறு சம்பந்தமாகவும் ஆமாம், பொதுவாக எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு உண்டு. ஜீரண ராகுவோட சம்மந்தப்படுறதுனால அந்த சப்ஜெக்ட் அதுவும் இடது கண் தான் பாதிக்கும். 100ல் 90% எடுத்தீங்கன்னா இடது கண் பாதிக்கும். சரிங்க. வேற ஏதாவது தனுசு ராசிக்கு சொல்ல பிரத்யேகமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பொதுவாக தனுசு ராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்கள் சுக்கிர பெயர்ச்சி நன்மைன்னு பேசலாம், ஆனால் அது நன்மை செய்யாது. முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமான அனுச்சனமும் தியானம் பண்ணி வர்றது இவங்களுக்கு நன்மை கொடுக்கும். பிரச்சனை வந்து தவிர்த்துக்கலாம். சரிங்க. இப்போ அடுத்தது நம்ம மகர ராசிக்கு போகலாம். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5-10 குடைவன் இல்லையா? இது இந்த அவர் வந்து 3ஆம் இடத்துல வந்து உச்சமாறாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லுங்க? பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றா கூட ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாக்குகள் தவறுது, வாக்குகள் பிரச்சனை, யாருக்காவது தேவையில்லாத வார்த்தைகள். சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சனி 2ஆம் இடத்துல இருந்து அவர் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய பொன்பொருள் இழப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிர பகவான் இந்த ஜாதகருக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இருந்தாலும் அவர் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்த்தாலும் சனீஸ்வர பகவான் சுக்கிரனுக்கு 12ல் சனீஸ்வரன் இருந்து மகரத்துக்கு 2ல் சனி இருக்கிறதுனால நான் என்ற ஆணவம் அகம்பாவத்தோடு இவங்க செயல்பட்டாங்கன்னா மொத்தமே இது இவங்களுக்கு நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு. ஆமாம், மரியாதை கிடைக்காது. ஆமாம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாரோட அனுசரித்து போகணும். அந்த பொதுவாக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து முன்கோபக்காரர்கள், ஆணவம் அகம்பாவம் உடையவர்கள், குரு பகவான் நீச்சம் பெற்ற வீடுன்றதுனால, செவ்வாய் உச்சம் பெற்ற வீடுன்றதுனால அந்த அந்த அகம்பாவம் அவங்களோட இருக்கும். அது வந்து தற்காலம் இந்த சுக்கிர பெயர்ச்சி அவங்களுக்கு நல்லதில்லை. கூட சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து மகர ராசிக்காரன் ரொம்ப நல்லவர்.
ஆமா. அந்த நல்லவர் உச்சம் பெற்றும் பலன் இல்லாமல் போகுது. அவர் நல்ல பார்வை பார்த்து 9ஆம் வீட்டை பார்த்தும் எந்த நன்மையும் இவங்களால ஆமா. எல்லா நன்மைகளும் இவங்களாவே இழந்துடுறாங்க. Okay. நான் என்ற அகம்பாவத்தில் வரக்கூடிய சுக்கிரனால் வரக்கூடிய அத்தனை நன்மைகளுமே இவங்க இழந்துடுறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்து அதை பாதுகாத்துக்கிறது, தக்க வைத்துக் கொள்வது மகர ராசிக்காரனுடைய கடமை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரே வந்து 10ஆம் வீட்டு அதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல. இப்போ வேலை இல்லாதவங்க வந்து முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதில் தான் அந்த வேலை கிடைக்கிறது கூட எனக்கு இந்த வேலை பரவாயில்ல, இதை விட எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆணவ அகம்பாவோட இருந்தாங்கன்னா அதையும் வந்து கிடைக்காம தான் செய்வார். கிடைக்கும், ஆனால் அது மனநிலையை பொறுத்து. இந்த சுக்கிர பயிற்சி என்பது சனீஸ்வரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா நன்மைகளுமே தானாகவே இவங்க இழந்துடுறாங்க. அதனால வரக்கூடிய நன்மைகளை நாம் பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். வேலைன்றது இல்லைன்னா மகர ராசிக்காரங்களுக்குலாம் இப்போ 7ஆம் அதிபதி சந்திரன், திருமண காலம்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலங்கள். பொதுவாக சனி 2 நாள் இருந்தால் கூட திருமண விஷயத்தில் அவர் வந்து தடை செய்ய மாட்டார். ஏன்னா மகரத்துக்கு அவர் வந்து ஆகினால அவர் வந்து அதாவது பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அதை பார்க்குறவங்க கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது என்னென்னா உடனடியாக திருமணத்தை நடத்த மாட்டார். திருமணத்துக்கு உண்டான அத்தனையும் வேலைகளையும் செயல்படுத்துவார். திருமணம் செய்ய முடியாமல் இருக்கும் வயதானவங்க, இப்போ ஒரு 35 வயசு திருமணம் ஆகலாம், இந்த காலகட்டங்கள் திருமணம் நடத்தி வைப்பார். வாய்ப்புகள் வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சின்றதை விட ஒரு இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த காலகட்டத்தில் 22 வயசு 20 வயசு கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு 35 வயசுல கல்யாணம் ஆகாம இருக்காங்க. ரொம்ப காரணம் வந்து ஆசைதான். தாய் தந்தையருக்கு மிகவும் வருத்தப்படுறாங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காலத்துல அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலங்கள் உண்டு என்றது ஒரு ஜோதிட மூலமாக கருத்து சொல்றேன். நன்றிங்க. இப்போ அடுத்து வந்து கும்பராசி காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி. கும்பராசிக்காரர்கள் வந்து என்னன்னா இந்த கும்பராசி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லணும்னா காலபுருஷனுடைய 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த கும்பராசி இருக்கிறவங்களாம் என்ன கேட்டிங்கன்னா இந்த தொலைக்காட்சி மூலமாக ஜெம் தொலைக்காட்சி மூலம் சொல்லிக்கொள்வது என்னென்னா, இவங்க பேரில் ஏதாவது சொத்து இருந்தால் அதை வந்து தனக்கு வேண்டியவர்கள் மேலே, அதாவது தனக்கு ஃபேவராக இருக்கவங்க மேலே எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெருங்கிய ஆமாம், எப்பவுமே இவங்க பேரில் ஒரு சொத்து பிள்ளை மேலேயோ பொண்ணு மேலேயோ யார் பேர்லையோ அது எழுதி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த சொத்துக்கள் வந்து பெரிய வளர்ச்சி அடையாது. எந்த அளவுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சொத்துக்கள் யார் பேர்லையாவது எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் நீங்க சொன்னா தன் குடும்பத்தோட இவங்களா எழுதி முடியாது. 3ஆம் பாவம் கும்பராசிக்கு 2ல் சுக்கிரன் வர்றதுனால நமக்கு எல்லாம் நன்மை நடக்கும், எல்லாம் நமக்கு செல்வங்கள் கிடைக்கும்ன்றதெல்லாம் பொது விஷயங்கள் நம்ம பேசலாம். 4-9க்கு ஆமா, அது எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் அவர் வந்து கும்பராசிக்கு 8ஆம் வீட்டை தானே பார்க்குறாரு, உச்சம் பெற்று 8ஆம் வீட்டை தானே பார்க்குறாரு. அப்போ அஷ்டமம் தானே, எல்லா பொருள் வருமானம் வருது, எல்லாமே வீண் விரயமாகும். அதை வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் தற்கால வரக்கூடிய சுக்கிர பயிற்சி என்பது நன்மை செய்கிறார், அந்த நன்மை அத்தனையுமே விரயங்களாக முடியுது. அப்படி இருக்கக்கூடியவங்க அப்படி வரக்கூடிய அந்த செல்வங்கள், அதாவது நம்ம தொழில் மூலயமா வரக்கூடிய வருமானங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும்போது அது மனைவி கிட்ட கொடுத்து அதை ஒரு வெள்ளி பாத்திரத்தில் வச்சு செலவு பண்ணுறது இவங்களுக்கு பயனளிக்கும். இல்லைன்னா அது வீண் விரயமா குயிக்கா போகுன்றது இந்த ஜோதிட மூலமா கருத்து. இன்னொன்று கும்பராசிக்காரங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்றது இவங்க பேசி பேசி இவங்க கெட்டு போகிறாங்க. பொதுவாக ஜோதிடம் மூலயமா நான் சொல்லக்கூடியது கும்பராசிக்காரங்க பேச்சை குறைச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பாகிஸ்தானத்திலே சுக்கிரன் வராரு இல்லை, அது ஒரு பக்கம். எந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்க கும்பராசி இருக்கிறவங்க மேல் லெவலில் வர்றாங்க, அதே கடைசி காலத்தில் கீழ்நிலை வந்து நிற்கிறாங்க. அதனால தான் இவங்க பேரில் இருக்கிற சொத்துக்களை வந்து மற்றவங்க பேரில்
எழுதி வைக்கிறது நல்லது. இது வந்து பொதுவான விஷயம். சரிங்கய்யா. கும்பராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தா உங்களுக்கு என்ன சாப்பாடு குறையணுமெல்லாம் பேசுவாங்க. அது இல்லை. பொதுவாகவே கும்பராசி பிறகுறவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவுன்றது தான். அது பொதுவா கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட ரகசியத்தை எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இல்லை ஒரு கருத்து இருக்கு. அப்படி கிடையாது. ரகசியத்தை சொல்ல மாட்டாங்கல்ல, ரகசியங்களை காக்க தெரியாதவர்கள் அப்படி சொல்லணும். ரகசியம் சொல்ல மாட்டாங்கல்ல, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவாங்க. எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உலகளால விஷயங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் பேசுறதுனால அவங்களுக்கு எதிரில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட மறைமுகமாக அவங்கள வெறுப்பாங்க எல்லாருமே. அதனால் இவங்க பேச்சை குறைச்சிக்கணும். மனைவியோட மனைவி ஸ்தானம் மிகவும் பாதிக்கப்படும். ஏன்னா கும்பராசிக்கு 7ஆம் இடம் சூரியன்றதுனால இவங்களுடைய முதல் பாதிப்பே மனைவி தான். அந்த வெப்ப சக்தி தாங்காது. மனைவிக்கு வந்து நோய்க்கு ஏற்படும். பொதுவாக கும்பராசி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவி பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னா இவங்க தான் மனைவி போய் குறை சொல்லணும். நல்ல என் பையன் நல்லவன், இப்படிப்பட்ட பொண்ணை கட்டின்னு வரணும், தவறு. கும்பராசி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்ல மனைவி அமைஞ்சாலும் அந்த இவங்களால அவங்களுக்கு பாதிக்கப்படும். காரணம் சனியினுடைய வீடு. சிம்மத்துக்கு பகைவன், அவரே விரையாதிபதி மகரத்துக்கு. சூரியன் வெப்பம். இந்த வெப்பம் அந்த சனீஸ்வரனுடைய இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து மனைவிக்கு தான் பாதிக்குது, அல்லது பெண்ணாக இருந்தால் கணவன் தான் பாதிக்குது. அதனால் இந்த கும்பராசி இருக்கிறவங்க எப்பவுமே மற்றவங்களை குறை சொல்கிறத விட தன்னிலையில் என்ன இருக்குதுன்ற புரிஞ்சுக்கின்னு அவங்க நடந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி 2ஆம் இடத்துல சுக்கிரம் வர்றதுனால பெரிய நன்மைகளை எதிர்பார்த்து ஏமாறக்கூடாது. தீமைகள் தான் நடக்கும். சொத்துக்கு அதாவது வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையுமே அதாவது வீண் விரயமாயிடும். அதை ஜாக்கிரதையாக செயல்படுத்தணும். அதுக்கு தான் இல்லை இவ்வளோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்குல வந்து சனி பகவானோட சுக்கிரன் சேர்ந்துருந்தார். இப்போ வந்து வர 28 ஜனவரி மாதம் வந்து மீனத்துக்கு போகிறாரு. இதனால ஏதாவது பொதுவாக கும்பராசிக்கு மீனத்தில் போனால் கூட அதுவும் பெரிய நன்மை கூட செய்யுன்றது இல்லைங்க ஐயா. ஏன்னா அவர் நின்ற வீட்டுக்கு 12ஆம் வீடு அன்றதுனால அவர் நின்ற வீட்டுக்கு 12ஆம் வீடு, அவர் நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீடு. இதில் என்னன்னா ஜென்மத்தில் சனி மகரத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி 3ஆம் பார்வை கோச்சார சனி பார்ப்பார். இல்லைன்னா அது வந்து பெரிய நன்மை செய்ய மாட்டார். காரணம் ஆமாம் ஆமாம் 10ஆம் பார்வையாக என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கும்பராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார், குரு வீட்டை பார்ப்பார். அந்த குரு வீட்டை பார்த்தாலும் பெரிய நன்மை செய்யும். ஏன்னா அவர் வீட்டுக்கு அவர் விரையாதிபதியாக போகிறார் இல்லையா. அதனால் வந்து பொதுவாக வந்து கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த சனி பேர் அது அடுத்த டாப்பிக்கில் பேசலாம். அந்த கிரக நிலை எப்படி இருக்குன்னு பேசலாம். நீ கேட்டதுனால எதிர்பார்ப்புகள் அவ்வளோ நல்லது இல்லை. சுக்கிர பயிற்சி காலகட்டம் வந்து அவ்வளோ சுக்கிர பயிற்சி காலங்களும் நன்மை இல்லை. சனி பயிற்சி காலங்களும் சிலது பாதிக்க தான் செய்யன்றது விதி. அது பின்னாடி பேசலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம மீனராசி போகிறோம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கு அதிபதி, அவரே அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி உச்சமாகும் போது என்ன ஆகும் மீனராசிக்காரர்களுக்கு? பொதுவாக மீனராசிக்காரங்களை வந்து எப்பவுமே வந்து ரொம்ப நல்லவங்க. மீனராசிக்காரங்க மென்மையானவர்கள், பழகிறதுக்கு ரொம்ப நல்லவங்க. மறதி அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதை அவங்க கொஞ்சம் தன்னை உணர்ந்து செயல்படணும். இந்த சுக்கிர பகவான் 3க்கும் 8 கூடையவன் உச்சம் பெறதுனால இந்த மீனராசி குரு வீட்டில் இருக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி என்பது நன்மையும் தீமையும் அற்ற ஒரு பயிற்சி. ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு செய்யுன்றது இல்லை, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. இந்த இடத்துல நம்ம அதுதான் ஒரு பாதிப்புனா அஷ்டமாதிபதி, அதாவது வந்து அஷ்டமாதிபதி ராசிலேயே அமர்றதுல உச்சம் பெறதுனால அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம பேசலாம். ஆனால் அந்த குரு வீட்டில் அவர் இருக்கிறதுனால கூட ராகு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நன்மை ஏற்படும். இருந்தாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அங்கு சுக்கிரனும் ராகுவும் சம்பந்தப்படுறதுனால
தொடை மற்றும் கழுத்து பகுதியில் ஓ ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் சர்ம உண்டு. சர்ம வியாதிகள். ஆமாம், சர்ம வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கே சனி நட்சத்திரத்துலேயும் பயணிக்கிறதுனால அந்த ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை அவங்க உடனடியாக தகுந்த டாக்டரை போய் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. சரி, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சரியா டாக்டர் எப்படின்னா பார்க்கணுன்னா கூட குரு வீட்டில் அது இருக்கிறதுனால பிராமணா டாக்டர்கிட்ட போனால் நல்லது, ஏன்னா அதனால ஒரு சப்ஜெக்டை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ராகு அங்கே சம்மந்தப்படுறதுனால ஒரு முஸ்லீம் டாக்டர்கிட்ட போனாங்கன்னா, அது பெண் முஸ்லீம் டாக்டர்கிட்ட போனாங்கன்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து நம்ம ஜோதிடத்தில் முஸ்லீமுக்கும் கேது கிறிஸ்டினுக்கும் அந்நிய அப்படிலாம் பேசுகிற அந்த நம்ம மதத்தில் அந்த மாதிரி மதத்தை சம்மந்தப்பட்டவங்க போனால் அவங்க தொட்டு பார்த்தாங்கன்னா உடனடியாக அந்த நோய் க்யூர் ஆகுன்றது விதி. 10 தடவை நாம் போய் ஒரு டாக்டரை பார்க்கறதோட அவங்ககிட்ட ஒரு தடவை 2 தடவை போனாவே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து ஒரு தனித்துவம் என்னன்னா, ஒரு செத்த பணத்தை கூட எழுப்பக்கூடிய சக்தி வந்து சுக்கிரனுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிஞ்சிருப்பாங்க, ஆனால் ஒரு படம் ஹிட் ஆனோன்னு அவங்க திரும்பி பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க வந்து அந்த ஜீவ சமாதி, தர்கா அந்த மாதிரி இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா? பொதுவாக சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா முன்னுக்கு வரணும்னா சித்தர்களுடைய அமைப்பு தான் அவங்களுக்கு தேவை. சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த கடவுள் அந்த கடவுள்ன்றதை விட சித்தர்களை யார் கைப்பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க தர்கா, எல்லாமே ஒரு சித்தர்கள் தான். ஆமாம். இப்போ நாம் பார்த்தோம்னா அதாவது வந்து இதை பற்றி நாம் தொலைக்காட்சியில் பேசினா நிறைய பிரச்சனைகள் வரும், அதை பற்றி வேண்டாம், பூடகமாக சொல்லுங்க. பொதுவாக வந்து சித்தர்கள் வழிபாடு என்பது அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சித்தர்கள் வந்தாலும், இப்போது அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, நம்ம சித்தர்களை கைப்பிடிச்சாங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க பெரிய முன்னுக்கு வரலாம். குருமார்கள் இல்லை, பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா சினிமா துறை என்பது வந்து எப்படின்னா நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒரு விதத்தில் நாம் ஒவ்வாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லன்றது பொதுவான விதி. யாருமே ஒரு நடிகையான பெருமைப்படுவாங்க தவிர, ஆனால் அடுத்த நிமிஷமே அது. அதனால் சித்தர்கள் வழிபாடு இருந்ததுன்னா அவங்க அதை எல்லா விஷயங்களும் அவங்க வந்து அதை சரி பண்ணுவாங்க. அந்த மனோநிலை அந்த அந்த சரி பண்ணக்கூடிய தகுதி அந்த சித்தர்களுக்கு தான் உண்டு. மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு டஸ்ட்டு வாட்டரை கூட சித்தர்கள் அவங்க வந்து டச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பியூர் வாட்டராக மாறக்கூடிய தன்மைகள் நாம் நிறைய பார்க்குறோம், நிறைய சித்தர்கள்லாம் பார்க்குறோம். அதனால் சினிப்பில் இருக்கிறவங்க தன்னை சரண்டர் பண்ணி மக்களுக்காக கேளிக்கைகளை கொடுக்குறாங்க, சந்தோஷங்களை கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு யாருன்னா சித்தர்கள் தான் உதவார் அவங்க. ஏன்னா தன்னை அழித்து கொண்டு மற்றவங்களுக்கு சுகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கறதுனால சித்தர்கள் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இதை அவங்க புரிஞ்சுக்கணும். சரியான வார்த்தை சொன்னீங்க. இப்போ இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி முன்னாடி சொன்ன மாதிரி குரு வீட்டில் சுக்கிரன் வந்திருக்காரு, சுக்கிரன் வீட்டில் குரு இருக்காரு. அவர் இப்போ வர பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து வக்கரத்தை நிவர்த்தியாக போகிறாரு. ஸோ இதனால வந்து மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாக சுக்கிரன் குரு பகைவர்கள். இந்த சுக்கிரன் குரு பகைவர்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது நல்லது இல்லைன்றது ஒரு இது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. பொதுவாக பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார், அஷ்டமாதி உச்சம் பெற்றிருக்காரு. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறதுனால, குரு வீட்டில் இருக்கிறதுனால அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்த்தாலும் அங்கு விரயங்கள் இருந்தாலும் அது நன்மையான விரயங்களாகவே செயல்படுத்துவார் அது சுக்கிர பகவான். காரணம் என்ன, குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வைக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பார். காலபுருஷனுக்கு இல்லை இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கார் இல்லையா, 5ஆம் வீட்டில் 8ஆம் 9ஆம் இடத்து தான்
ஆமா. ரிஷபத்துல இருந்துட்டு இப்போ கண்ணியில பாக்குறாரு இல்லையா, 5ஆம் இடத்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடம். அது வந்து மீனராசிக்கு 7ஆம் இடம். அதனால இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு மீனத்துல இருந்து அஷ்டமா பார்த்தா கூட பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறாரு. இல்ல இல்ல குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால, சுக்கிரனும் பார்க்கறதுனால, அஷ்டமாதி பார்க்கறதுனால நன்மை தான் ஏற்படும், தவறு இல்லை. குரு பார்வை இல்லைன்னா நன்மைகள் இல்லைன்றது பேசலாம். இருந்தாலும் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் சுக்கிரனை குரு ஏற்றுக்க மாட்டார். சுக்கிரன் குரு ஏற்றுக்குவார். அதனால அதை நம்பி நாம் ஏமாறக்கூடாது. குரு பார்வை இருக்குதுன்றதுனால நாம் வந்து நமக்கு நன்மை செய்வார்ன்றதை சுக்கிர பகவான் நன்மை செய்வார், அதை குரு பகவான் ஏற்றுக்க மாட்டார். அப்போ என்னோட ஒரு சொந்த கருத்தியா, இப்போ பிரகஸ்பதி குரு சொல்கிறாங்க, பிரகஸ்பதின்னு சொல்கிறாங்க. அது அவருக்கு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வைகள் இருக்குது சொல்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் ஒரு குரு தான் இல்லையா, அவருக்கு வந்து ஏதாவது விசேஷ பார்வைகள் இருக்காயா? இல்லை, இது விசேஷ பார்வைகள்லாம் போனால் நம்ம என்ன பார்க்கலாம், 2, 7, 11 இப்படிலாம் பேசுவாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் வந்து சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான், அதை தான் நம்ம பேசணும். இதெல்லாம் நம்ம பேசணும்னா அது நிறைய தொடர்கள் நிறைய போகும். அதை பற்றிலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஜனங்களை. சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை, சரிங்கய்யா, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். குருக்கு 5, 7, 9, குருக்கு 5, 7, 9 பொது விஷயங்கள் தான் நம்ம பேசணும். அதனால் சுக்கிர பகவான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு உச்சம் பெற்றாலும் இந்த இடத்துல நன்மை செய்யலை. குரு பார்வை பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து மீனராசிக்கு 7ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால நன்மை செய்யலை. குரு பார்வை இருந்தாலும் அது அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்காது. இப்போ அஷ்டமாதிபதி ராசிலேருந்து 7ஆம் இடத்தை, ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி கணவனிடையே வந்து உறவுகள் எப்படி, அந்த உறவுகள்லாம் பாதிக்காது. குரு பார்வை இருக்கிறதுனால பாதிக்காது. ஆனால் அந்த பிரச்சனைகள் இருக்கவே செய்யும். அது திரைமறைவில் இருக்குமே தவிர போகாது. வெளியே தெரியாது, ஏன்னா கட்டுக்குள்ள இருக்கும். ஆமா, சுக்கிரன் நல்லது செய்யறாரு, அதை ஏத்துக்க மாட்டார். ஆனா சுக்கிரன் 6ஆம் அதிபதின்றது மீனத்துக்கு சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதின்றதுனால உச்சம் பெறதுனால இவராகவே ஏதாவது பிரச்சனை உருவாக்குவார். அதனால பெண்ணாக இருந்தால் அவங்களே பிரச்சனை உருவாக்குவாங்க, ஆணாக இருந்தால் அவங்களே பிரச்சனை உருவாக்குவாங்க. அதை உருவாக்காமல் பார்த்துக்கணும். குரு பார்வை இருக்கிறதுனால தள்ளிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் திருமணம் நடக்கும். குரு பார்வை மீனராசிக்காரங்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடும். அது ஏன்னா குரு பகவான் திருமணத்தை உகந்தவர். அதனால் அவர் காலபுருஷனுடைய 6ஆம் வீடு என்பது நண்பர்கள் இல்லையா, அதனால எதிரியாக தான் நண்பர்களாக தான். ஆமாம், சுக்கிரன் பார்க்கறதுனால, கலத்தர காரகனை பார்க்கறதுனால, 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால, குரு பகவானும் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டு காலபுருஷன் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்கள்லாம் திருமணம் தடைப்பட்டு இருந்த திருமணம் உடனே நடக்கும். துரிதமாக நடக்கும், சிறப்பாக நடக்கும். சரிங்க. இப்போ மொத்தத்தில் நீங்கள் 12 ராசி வரைக்கும் சொல்லிட்டீங்க. இதில் வந்து ரொம்ப மிக மிகன்றது கன்னிராசிக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? கன்னிராசிக்கு மிக மிக ரொம்ப நல்ல காலம். 2வது மிதுன ராசிக்கு இன்னும் நல்ல காலம். விருச்சிக ராசிக்கு நல்ல காலம். மகர ராசிக்கு தான் சொன்னலையே, நன்மைகள் இருக்கு. ஆனா அந்த நன்மைகள் வந்து பெருசா தெரியாது. இல்ல பெஸ்ட் நீங்க சொல்றது வந்து கன்னிராசி, மிதுனம். 2வது இடம் வந்து மிதுனம் சொல்றீங்க. 3வது விருச்சிக ராசி. இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலம். சரி, இப்போ ஏதாவது மொத்தத்துல பொதுவா ஏதாவது சுக்கிரனை வந்து எப்படி வழி பண்ணாங்க? பொதுவா சுக்கிர பகவான் வந்து, சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் தப்பு, நல்லா இல்லைனாலும் தப்பு. அப்போ என்னதான் சார் பண்ணுறது? ஏன்னா சுக்கிரன் வந்து காமத்துக்கு அதிபதி. ஆமாம், அதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், லௌகீகம் அது பொதுவாக காமத்துக்கு அதிபதி. அந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல சுபர் வீட்டில் அமர்ந்து சுபருடைய நட்சத்திரம் பெற்று அல்லது சுபர்களால் பார்க்க பெற்றால் அல்லது அந்த லக்னத்துக்கு 5க்கு 9க்கு நாள் பார்க்க பெற்றால் அந்த ஜாதகருக்கு அந்த காமம் என்பது சிறப்பான காமமாகவும், அதாவது லௌகீகம் நீங்கள் பேசலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த வினைகளை அதை இந்த காலங்கள் இந்த அதாவது சமுதாயங்கள் அது ஏற்றுக்கும். அதே சுக்கிரன் அந்த காமம்
அவங்களுக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரமோ ஆறுக்குடன் 6ஆம் பாவாதிபதியோ அல்லது 8ஆம் பாவாதிபதியோ 12ஆம் பாவாதிபதி சம்பந்தப்பட்டாங்கன்னா இவங்களால் ஏற்படக்கூடிய அந்த காமங்கள் தூற்றப்படுவார்கள். ஆகினால இந்த சுக்கிர பகவான் நல்லோர் பார்க்கணும், நல்லவங்க வீட்டில் அமரணும். நல்லவங்க வீடுன்னா என்னென்ன வீடு? மீனம், தனுசு, மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம். இதுதான் நல்ல சுபர்களோட வீடு. இந்த வீட்டில் அமர்ந்து சுபர்களால் பார்க்கப்பெற்று அல்லது அந்த ஜாதகத்தில் 5க்கு 9க்கு நாள் பார்க்கப்பெற்று அல்லது 5க்கு 9க்கு உடனோடு சேர்ந்து இருந்தால் இவங்க செய்யக்கூடிய எல்லா அந்த காம உணர்வுகள், அதாவது பொதுவாக சுக்கிரன் காமன் பெண்ணும் செல்வம், செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். எல்லா நன்மைகளும் இப்போ வந்து பாப்புலாரிட்டி கொடுக்குறதும் சுக்கிரன் தான். இது எல்லாம் இந்த சமுதாயம் ஏற்றுக்கும். அவங்க செய்யக்கூடிய எல்லா வினைகளுமே சமுதாயம் அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அதுவே 6க்கு 8 பாவாதிபதி பார்த்தா அதுவே தீமையாக நடக்கும். அந்த மாதிரி ஜாதகங்களை வந்து நாம் தனிப்பட்ட முறையில் ஜோதிடர் ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் நல்லது. பொதுவாக வந்து கிரகங்கள் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிடும், அந்த கோயிலுக்கு போனால் சரியாக போய்டும்ன்றதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்கிறது இல்லை. கர்மாவின் பயனை ஒவ்வொரு ஜாதகரும் அனுபவித்து ஆக வேண்டும். இதில் எந்த மாற்றம் இல்லை. சும்மா வந்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த காலகட்டங்கள் போங்க, இது நல்லா இருக்கும், இந்த கோயிலுக்கு போங்க, அது உண்மை, இப்போ தப்பு இல்லை. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான். அதுக்காக அந்த கோயிலுக்கே போய் ரெமெடி கிடச்சுன்றதுலாம் கிடையாது. உன்னுடைய தகுதி என்ன? ஒரு ஜாதகர் நீ இப்படி தான் இருப்ப, நல்லா இருப்பன்றது தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு ஜாதகமே தன்னுடைய ஜாதகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒரு சிறந்த ஜோதிடர் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நல்லது. இது வரைக்கும் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிடர் லக்ஷ்மணன் அவர்கள் இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி வந்து உங்களிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மொத்தத்தில் வந்து சுக்கிர பயிற்சின்றது ஒரு மாதம் 40 நாள் மேக்சிமம் அவ்வளோதான் ஒரு ராசியில் இருப்பார். ஸோ அது நம்ம முக்கியமாக அதை வந்து நம்ம கருத்துக்களை எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் ஒன்றுமே இல்லை, சுக்கிரனுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஓம் சும் சுக்ராய நமக இதை வந்து டெய்லி ஒரு 108 தடவை சொல்லுங்கள். சொன்னாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விதமான நன்மைகள் சுக்கிரனால் நீங்கள் அடைவீர்கள். எங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு ஜெம் டிவிக்காரர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ஜெம் டிவி நேயர்களுக்கு இந்த ஜோதிடர் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பஞ்சபூதங்களை வழிபடுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பஞ்சபூதங்களை வழிபட்டால் உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் இருக்கும் இருப்பிடத்திலும் சுவாசிக்கும் காற்றிலும் பருகும் நீரிலும் சஞ்சீவி மொழியாக தந்துள்ள செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக என்றது. பஞ்சபூதங்களை நீங்கள் வழிபடுத்தினா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். இதை பற்றி பிற்காலத்தில் மிக விரைவாக பேசலாம். நன்றி, வணக்கம் ஐயா. ஓம் சும் சுக்ராய நமக. ஓம் சும் சுக்ராய நமக. ஓம் சும் சுக்ராய நமக.